ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு ரசம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கு போக மிச்சம் உள்ளதை இந்த ஹாட் பேக்கில் எனக்காண்டி வச்சுருக்கேன். இதுதான் அரைச்சி விட்ட ரசம். ரசம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பொடியாக அரைச்சி நீங்கள் ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டே தனி, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா கோஸ் பட்டாணி போட்டு பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கூட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ரசத்துக்கு கூட்டு எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் நான் தயிர் சாதத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ரசம்லாம் ஒரு டிஷ்ஷாக அதை ஒரு லஞ்சாக வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ரசம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்க தேவையில்லாத அந்த கசரு ஃபுல்லாக உங்களுக்கு வெளில வந்துடும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ரசம் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.